சங்கீதா கிட்ட பார்த்தீங்கன்னா, சண்டை போடும்போது வந்து நான் பேசுகிற பாயிண்ட்டே அவள் கவனிக்க மாட்டாள். ஓவர்டேக் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பா. எனக்கு சமயம் சிரிப்பே வந்துடும். நான் எவ்வளோ பாயிண்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கேன், அதை காலில் வாங்குறடி எங்கே நீ பேசிட்டே இருக்க எதிர் வந்துடுமா அப்படின்னு தோணும். அதை மட்டும் நான் பேச வரத கவனிச்சிட்டானா இவ்வளோ வருஷம் ஆச்சு, அதை மாற்றிக்கவே இல்லையா நீங்கள்? மாறவும் மாட்டேன்றீங்களா? இல்ல அப்படிலாம் இல்ல. என் பக்கத்துல ஏதாவது ஒரு நியாயம் இருந்துச்சுன்னா அதை காதுல வாங்கிக்காம அவங்க மட்டும் பேசிட்டே இருந்தா என்னால எப்படிங்க பொறுத்துக்க முடியும்? இருங்க, நான் சொல்றத கொஞ்சம் காதுல வாங்குங்கன்னா நோ நெவர். இன்னொரு விஷயம் கூட இருக்கு. ஆக்சுவலாக காரில் உட்காந்துட்டு இருப்போம், சண்டை வந்துடும், பேசி முடிச்சிடுவா. ஃபுல்லாக நம்ம இதை உட்காந்து ஃபுல்லாக பேசி முடிச்சா 10 நிமிஷம் முடிஞ்சிடும். இறங்கி போக ஆரம்பிச்சிருவா. பேசிட்டல நான் பேசணும்ல, திரும்ப உட்காரு பேசி கேட்டுட்டு போ அப்படின்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஆக்சுவலி வீட்டில் டாம் அண்ட் ஜெரி தானா 2 பேரும்? இல்லை அந்த அளவுக்குலாம் இல்லை, அவ்வளோ ரொம்ப மோசம் ரேர் தான். ஆமாம், எங்கள் சண்டையை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து சேனல் பேஸாக தான் இருக்குமே. இந்த வீடியோஸ் பண்ணலாம், அந்த வீடியோஸ் பண்ணலாம், ஏன் சொல்லி கேட்க மாட்டேற, இது நல்லா போகும், இதை தான் இந்த பர்சனல் சண்டை நாங்கள் இன்னும் போட்டதே இல்லை. அது ரொம்ப நாள் ஆச்சு அது சண்டை போட்டு. கடைசியாக எப்போ போட்டிருக்கீங்க? அவங்களும் யோசிக்கிறாங்க. பர்சனலாக இருக்காது சண்டை, மேக்ஸிமம் பர்சனலாக இருக்காது. ஓகே.